श्रीमते रामानुजाय नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तः मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवारासिं मथकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास संधियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवर चरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचर विनाशकरम् नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचैति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामळम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। எம்பெருமான் தன்னை நான்காக வகுத்துக் கொண்டான். 4 தர்மங்களை வெளியிடுவதற்காக ஏற்கனவே முதலிலிருந்து பார்த்திருக்கக்கூடிய விஷயம். சாமானிய தர்மானுஷ்டானத்துக்காக சக்கரவர்த்தி திருமகனார், விசேஷ தர்மானுஷ்டானத்துக்காக இளைய பெருமாள், விசேஷத்தர தர்மானுஷ்டானத்துக்காக பரதாழ்வான், விசேஷத்தம தர்மானுஷ்டானத்துக்காக சத்ருக்னாழ்வான் இப்படி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல சத்ருக்னாழ்வான் பண்ணும்படியான விசேஷதம தர்மானுஷ்டானம் என்னது அப்படின்னா பாகவத சேஷத்துவ பாகவத பாரதந்திரியம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்துல நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உத்ததுமன் நடியார்க்கடிமை. சௌரி பெருமானே, தேவரீருடைய திருவட்டாட்சர மகாமந்திரத்தை கத்து நான் உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவனாக ஆனேன் என்று காட்டியிருக்கிற விஷயம். ஆகவே பாகவத சேஷத்துவம் என்பது ஆழ்வாராலே ஆதரிக்கப்பட்டது, திருமங்கை ஆழ்வாராலே ஆதரிக்கப்பட்டது, சத்ருகனாழ்வானாலே ஆதரிக்கப்பட்டது, மதுரகவி ஆழ்வாராலே ஆதரிக்கப்பட்டது, வடுக நம்பிகளாலே ஆதரிக்கப்பட்டது, ஆண்டாளாலே ஆதரிக்கப்பட்டது. இப்படி எல்லாராலும் பாகவத சேஷத்துவமானது ஆதரிக்கப்பட்டதாக அமைந்திருக்கு. அந்த பாகவத சேஷத்துவத்தை காட்டக்கூடிய விலக்கண ஸ்லோகத்தை தான் போன உபன்யாசத்துல நாம அனுபவித்தோம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்யசத்ருக்னஹா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா என்கிற ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ பரதாழ்வான் சத்ருக்னாழ்வான் 2 பேரும் யுதாஜித்தனுடைய திருமாளிகைக்கு சென்று விட்டார்கள். அப்போ ராமபிரான் சீதா பிராட்டியோடு ஆனந்தமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ பூமியானவள் ராமபிரானை ஆசைப்பட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமினா ராஜ்யலக்ஷ்மி,
ராஜ்யமாகிற செல்வம் ராமபிரானை தனக்கு தலைவனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். பூமி பிராட்டி வேற, பூமி வேற. மொத்த பூமிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி தனித்தனியாக ஒரு ராஜாவுக்கு என்ன பேர்னா பூபாலன், பூமியை ரட்சிக்கிறவன், பூமியை காப்பவன். எல்லா பூமியும் ஒரே ராஜாவா காப்பாத்துறான். மகத தேசத்து ராஜா அந்த பூமியை மாத்திரம் காப்பாத்துறான். நிஷத தேசத்து ராஜா அந்த பூமியை மாத்திரம் காப்பாத்துறான். அந்தந்த பூமியை காப்பாற்றும்படியான ராஜாக்கள் பூபாலன்னே சொல்லப்படுறான். அப்ப இந்த கோசல சாம்ராஜ்யத்துக்கு பூபாலனாக அமைந்திருந்தவன் அவன்தான் தசரத சக்கரவர்த்தி. இப்ப அந்த பூமி என்ன பண்ணித்துன்னா, தசரத சக்கரவர்த்தி எனக்கு நாதனா இருந்தது போதும், தசரத சக்கரவர்த்தி எனக்கு தலைவனாக இருந்தது போதும், எனக்கு இனிமேல் ராமன் தலைவனாக வேண்டும் என்று பூமியானவள் பூமாவனுபமஹா சூனுஹு குணைர் தசரதோபமஹா சஹிவோரியோபன்னச்ச ரூபவான் அனசூயகா பூமாவனுபமஹா சூனுஹு குணைர் தசரதோபமஹா. அப்போ என்ன பண்ணித்துன்னா, இந்த பூமியானவள் அவன் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலே அவன் என்னென்ன வைபவம் படைத்தவன், எதனால பூமியானவள் ஆசைப்பட்டாள் அப்படின்னா, அப்படிப்பட்டவன் ரூபவான். அத்தனை அழகா இருக்கானே ராமபிரான். அப்ப நம்ம காப்பாற்றுவனா இருந்தா தேவலையே. அனசூயகா, யாராலும் அசூயப்பட முடியாதவனாக இருக்கிறானே ராமபிரான், அவன் நமக்கு சுவாமியா இருந்தா தேவலையே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆகவே குணைஹி தசரதோபமஹா, தசரதனுக்கு சமானமான குணங்கள் படைத்தவனா இருக்கிறானே. அப்ப தசரத குணங்கள் அத்புதம், அந்த குணங்களுக்கு சமானமாக இவனுக்கும் அமைந்திருக்கின்றனான்னு காட்டும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அவனுடைய அவதாரமே எதற்குன்னா, சஹி தேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதன. அப்ப தேவர்களாலே அர்த்திக்கப்பட்டு இருக்கிறபடியாலே, ராவணனுடைய வதத்துக்காக அர்த்திக்கப்பட்டிருக்கிறபடியாலே, அந்த ராவணனுடைய வதத்துக்காக அர்த்திக்க வேண்டும் என்னால் இவனை பூமி ஆசைப்பட்டு ததனுகுணமாக பட்டாபிஷேகம் நடந்து அது நடக்காமல் தடைப்பட்டு போய் அதுக்கப்புறம் அவனுக்கு விசேஷமான ராவணவதத்தை பண்ணும்படியான வாய்ப்பு கிடைக்கும். இதை காட்டி கொடுக்கிறார்கள். அதற்கனுகுணமாக சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வ சபாஷதே. ராமபிரானுடைய குணத்தை அப்படி வர்ணித்து காட்டுறார். ராமபிரான் திருக்கல்யாணமாச்சு, எல்லாரோடையும் கலந்து பழகிறான். ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜார பகூன் மனஸ்வி தத்கத தஸ்யா நித்தியம் உறுதி சமர்ப்பிதா. சீதா பிராட்டியோடு அப்படி ஆனந்தமாக இருந்தான், அது ஒரு விஷயம். ஆனால் ராமபிரானுடைய கல்யாண குணங்களுடைய வர்ணனம் இருக்கிறதே, ஸ்லோகமாக வர்ணித்தருளுகிறார் வால்மீகி பகவான். கல்யாண குணம்னு சொன்னாலே ராமபிரான் தான். ஆகவே சது நித்தியம் பிரசாந்தாத்மா, பிரசாந்த சித்தனாக இருக்கக்கூடியவன், அதிர்ந்து பேசாதவனாக இருக்கக்கூடியவன். மிருது பூர்வச பாஷசே, அவன் மிருது பாஷி பூர்வ பாஷி, ரெண்டு விதமான தன்மைகள் காட்டப்பட்டிருக்கிறது. மிருது பாஷினா மென்மையாக பேசுபவன், மார்தவத்தோடு பேசுபவன். மென்மையாக ஆறு பேசுறானோ அவன் மிருது பாஷி. சில பேருடைய பேச்ச கேட்கிற போதே அவ்வளவு கடூரமா இருக்கும். வாயில இருக்கிற சொல்லல்லாமே ஊசியை வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கும். நாக்குல ஊசி இருக்கோ, நாக்குல கொடுக்கு இருக்கா, கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு அப்படின்னு கேட்கும்படியா இருக்கும். சில பேருடைய பேச்சு, அவர்கள் ஏதாவது நம்மை கண்டித்து சொன்னாலும் கூட அதை இன்முகத்தோட சொல்லுவார்கள், இனிய வார்த்தைகளாக சொல்லுவார்கள். எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று. இனிய வார்த்தைகள் எத்தனையோ இருக்கே, கடூரமான வார்த்தைகளை எதுக்கு சொல்றோம்? எத்தனையோ பழங்கள் வச்சிருக்கிற போது காயை எடுத்து கழிப்பாங்களா?
அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆகவே சத்து நித்தியம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வச்ச பாஷத்தை, மிருதுவான வார்த்தை. அதுக்கு மேல பூர்வச்ச பாஷத்தை, பூர்வ பாஷி, இது வர்றது கஷ்டம். ரெண்டு பேர் அறிமுகமானவர்களாகவே இருப்பார்கள். அவன்தான் முதல்ல என்ன விஷ் பண்ணட்டமே, அவன்தான் எனக்கு நமஸ்காரம் சொல்லட்டுமே. இவர் நினைப்பாரு அவன்தான் எனக்கு நமஸ்காரம் சொல்லட்டுமே. அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காதே போயிடுவார். முதல்ல ராமபிரான் தான் என்ன பண்ணுவான் என்னால், நேர பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. யார் யார் எதிரிலே வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ராமபிரான் தான் எப்படி சௌக்கியமாக இருக்கிறீர்களா, உங்களுடைய குழந்தை சௌக்கியமா, குடும்பம் சௌக்கியமா அப்படின்னு தானே விசாரிப்பான். சாதாரணமா சொல்றது, நான் போய் நின்ன என்ன சௌக்கியமான்னு கேட்டேன், மூஞ்சி திருப்பிட்டு போனார், வெறும தலையாட்டிட்டு போனார், சொல்லிட்டு போனார். நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னா என்ன, நீ சௌக்கியமான்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலையே. எத்தனை பேர் நம்ம வருத்தப்படுறோம், நம்முடைய வாழ்க்கையிலேயே எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். ஆனால் ராமபிரான் இருக்கிறானே, அவனுக்கு ஒரு நாளும் இந்த மாதிரி தோத்தாது. யார் வந்தாலும் அவன் தான் பேசட்டமே என்ற எண்ணம் இல்லை. அதுதான் மிருது பூர்வ பாஷி, மிருது பூர்வச்ச பாஷசே. இனிமையா பேசுறான், முதல்லையும் பேசுறான். வஸ்துதா ராமபிரான் சாட்சாத் நாராயணன் விஷ்ணு. நாராயணனை பத்தி, விஷ்ணுவை பத்தி, எம்பெருமான பத்தி, பரபிரம்மத்தை பத்தி வேதாந்தம் சொல்லுகிறது. அவாக்கி அநாதரா, அவன் யாரோடும் பேசாதவன், யாரையும் மதிக்காதவன். அவாக்கி அநாதரா, யாரோடையும் பேச மாட்டான், ஆரையும் மதிக்க மாட்டான். இது பகவான் பரபிரம்மத்தை பத்தி சொல்ற வார்த்தை. பரமபதத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் யாரோடையும் பேசுவது கிடையாது, யாரையும் மதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிக்காதியா இருக்கான். பிரியேண சேனாபதி நான்யவேதி தத்ததானுஜானந்தம் உதார வீக்ஷணை. விஸ்வக்சேனாழ்வான் பிரம்பும் கையுமாக அப்படி போய் நிற்பார். சாதாரண விஷயங்களை எல்லாம் அவரே முடிவெடுத்துருவார். சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் முடிவு எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பெருமாளுடைய அனுமதி வேணும். பெருமான் நாராயணனுடைய அனுமதி வேண்டுமே. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அவரிடத்துல போய் அவர் கேட்கிறார். என்ன கேட்பார்? என்ன முடிவு அவரால் எடுக்க முடியாதுன்னா, ஒரு பிரம்மாவுக்கு பதவிக்காலம் முடிந்து விட்டது, இருக்கட்டும் விடு.
சுவாமி தேவரீரோட வீடியோ ஆடியோ ரெண்டும் வீடியோ கனெக்ட் ஆயிருக்கு சுவாமி. ஆஸ்க் டு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஆ கேக்குறதா? இப்போ கேட்கறது ஏன்னா இங்க சுவாமி கிளியரா பவர் இருக்கு. அதனால ஆமா ஆமா நெட் கனெக்ஷன் பார்த்தோம் இல்ல. சுவாமி. சரி சரி சுவாமி, இப்போ கிளியரா இருக்கு. சரி. அப்போ மிருது பூர்வ பாஷி அவாக்கி அநாதரா வேதாந்தம் காட்டுகிறது. அந்த பகவான் பரமபதத்திலே ஆரோடும் பேசுவது கிடையாது, ஆரையும் மதிப்பது கிடையாது. இப்படி ஒரு பகவானா அப்படின்னு கேட்டால், யாரோடும் பேசி அவனுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை, யாரையும் மதித்து ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை. ஏன்னா அந்த இடத்துல ஸ்வராட் சஸ்வராட் பவதி. எவ்வளவு பெரியவன் அவனை ஆரம்பிச்சு பேசணும். யார்கிட்டயாவது ஏதாவது அவனுக்கு காரியம் ஆக வேண்டி இருந்தான்னா மதிக்கணும். சரி, ஏதாவது பிற்காலத்துக்கு உதவும், இன்னைக்கு ஒரு கும்பிடு போட்டு வைப்போம், இன்னைக்கு விசாரிச்சு வைப்போம், அந்த தேவையே இல்லையே அவனுக்கு. அதனால அவாக்கி அநாதரஹா, ஆரையும் இந்த எம்பெருமான் மதிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாதவன் அப்படின்றதுக்காக வேதாந்தம் சொல்றது. அப்படி இருக்கிற எம்பெருமான் அவதார காலத்திலே வந்த போது மிருது பூர்வச்ச பாஷத்தே, மிருது பாஷியாகவும் பூர்வ பாஷியாகவும் தான் எழுந்தருளி இருக்கிறான். அது ஆச்சரியம் இல்லை. நம்ம பார்த்து ஆறாவது கொஞ்சம் துச்சமா ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நீ பண்ணிந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னானேயானால், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற, நான் பண்ணிந்து சரியில்லையாவது அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தோம். ஆனால் சக்கரவர்த்தி திருமணாரை பத்தி வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே, அவனை நோக்கி கோபமான வார்த்தையை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டான். என்னையா இப்படி பேசுற, அந்த கேள்வி எல்லாம் கிடையாது. சரி, தப்பு சொன்னானா ஏதோ தெரியாத சொல்லிட்டு போட்டுட வேண்டியது. அவன் சொன்ன தப்பு உண்மையாகவே தவறாக இருந்ததே ஆனால், தன் பேர்ல குத்தம் இருந்ததே ஆனால் சரின்னு ஒத்துட்டு போயிடும். சாதாரணமா லோகத்துல இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் நம்ம பேர்ல தப்பு சொல்றார், அந்த தப்பு நம்ம பேர்ல இல்லை அப்படின்னா அவர் நம்மளையே சொல்லலன்னு அர்த்தம். நம்மை நீ இந்த தப்பு செய்தாய்னா, எப்ப நான் செய்யலையோ அப்ப அவன் என்ன சொல்லலன்னு அர்த்தம். சரி, அந்த தவற்றை நாம பண்ணியிருந்தோமே ஆனால், பண்ணினும் சொல்றான், அப்ப அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு அனுகுணமாகத்தான் பெருமான் உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே, ஒரு பதிலும் அவன் சொல்ல மாட்டானாக அமைந்திருக்கக்கூடியவன். அதுதான் காட்டுறார் அழகா. கதம்சித்து உபகாரேண கிருத்தே நைக்கேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. கதம்சித்து யாராவது ஒருத்தன் உபகாரம் பண்ணி சொல்லி காமிச்சான்.
அது என்ன பெரிய உதவியா? அதுக்கு அவனுக்கு தேங்க் பண்ணலன்னு அவன் வருத்தப்படுறான். அதுக்கு போய் அவனுக்கு தேங்க் பண்ணணுமா? இவ்வளவு தூரம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் கதஞ்சித் உபகாரேன கிருத்தேனேகேன துஷ்யதி. சரி, யாராவது தப்பு பண்ணிட்டான், ஒரு தப்பு இல்ல 100 தப்பு பண்ணிருக்கான். 100 தப்பு பண்ணினாலும் நஸ்மரதி அபகாராணாம், அவன் பண்ணி இருக்கக்கூடிய அபகாரத்தை நினைப்பதே கிடையாது. என்ன பண்புகள் பாருங்க. ஒரு மனுஷ பண்புன்னா இதெல்லாம் தான் இருக்கணும். எல்லாரையும் மதிக்கணும், மதிச்சு முதல்ல பேசணும், பேசுற பேச்சு மிருதுவாக அமைந்திருக்க வேண்டும். மத்தவன் நம்ம நிந்தித்தாலும் கூட நாம அதுக்கு பதில் பேசக்கூடாது. மத்தவன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு உபகாரமா இருந்தாலும் அது நினைக்க வேண்டும். மத்தவன் 1000 அபகாரம் பண்ணினாலும் அந்த அபகாரத்தை பத்தி யோசனையே பண்ணக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்ப எவ்வளவு நல்ல தத்துவம் பாருங்க ராமன்ற தத்துவம். ராமன்ற ராஜகுமாரன் எவ்வளவு நல்லவனா இருந்தான். அதனால்தான் பூமி பிராட்டி அவனை விரும்பினாள். பூமி அவனை ஆசைப்பட்டது. தசரதனுக்கு கட்டுப்பட்டிருந்த பூமி இப்ப ராமனுக்கு கட்டுப்பட ஆசைப்பட்டது. தமேவம் விருத்த சம்பன்னம் அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம். சரி, இவ்வளவு இருந்தால் சரி, யார் வசாலும் திருப்பி சொல்றது இல்லப்பா. சரி, எல்லார் இடத்துலயும் ஸ்வீட்டாவே பேசுறான். சரி, எல்லா இடத்துலயும் முதல்ல போய் விசாரிப்பான். சரி, யார் தப்பு பண்ணாலும் அதை பத்தி யோசனையே பண்றது இல்ல. ஒரு நல்லது பண்ணிட்டா கூட அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம்னா, அவனுக்கு சாமர்த்தியம் இல்ல. சாமர்த்தியம் இருந்தா வெயிறவனை அடிக்கலாம். அடிக்க போய் இவன் 10 அடி வாங்கிட்டு வந்தா என்ன பண்றதுன்னு பயம். அதனால அவனுக்கு பராக்கிரமம் இல்லாதபடியாலே அவன் எல்லாரும் சொல்றதுக்கும் ஒத்துண்டு போறான். அவர் நல்லவர் நல்லவர் யார் சொன்னாலும் கேட்டுப்பாருனாக்கா, கேட்டுக்கலன்னா அடி விழும், அப்ப கேட்டுப்பாரு அப்படின்னு சில பேரை சொல்லலாம். அந்த மாதிரி கோட்டியிலே ராமபிரான் சேர்ந்தவனா அப்படின்னு கேள்வி அங்கதான் தெரிவிக்கிறார். அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்துக்கு அளவே கிடையாது. எவனாவது அடிக்க வந்தான்னா அவனை சூர்ணமாக்கிடுவான், அவனை துவம்சம் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட பராக்கிரமம். குணவான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வீரியவான் இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கச்சே முதல்ல இதுதான் விஷயம் விண்ணப்பம் பண்ண. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் வீரியவான். அதே மாதிரிதான் ஏவம் விருத்த சம்பன்னம் அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம். குணவானா இருக்கக்கூடியவன் வீரியவானாகவும் இருக்கிறான். ஆண்டாள் நாச்சியார் அழகா காட்டியிருக்கார். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பமுடையாய் நேர்மை குணமுடையவனே, திரளுடையாய் வீரியமுடையவனே. அப்ப வீரியம் இல்லாமல் வெறும் செப்பம் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. கீழே இத்தனை குணங்கள் இருந்து வீரியம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. வீரியம் இருந்த அந்த குணங்கள் இல்லைன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே லோகபாலோபமம் நாதம், லோகபாலனுக்கு இந்த லோகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவனாய் அமைந்திருக்கக்கூடிய இந்திரோபமானனாய் இருக்கக்கூடியவன். இந்திரன் திரிலோகாதிபதி, அவனை போலே அமைந்திருக்கக்கூடியவன். லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி, பூமியானவள் அவனை நாதனாக வரித்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயத்தை கம்பர் காட்டுற. தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, தான் ஒரு நாள் இப்படி தலையை வாரிட்டு, அப்படி தலையை வாரிட்டு இருந்த போது அவன் காதுக்கு அருகில ஒரே ஒரு நரைமுடி, ஒரு கேசத்துல ஒன்னே ஒண்ணு வெள்ளையேன்னு வெள்ளி கம்பி போல இருந்து. அது இவன் காதல சொல்ற மாதிரி இருந்துதான். மன்னனே,
அவனியை மகனுக்கு ஈந்து நீ, ராஜா தசரதனே, நீ இந்த ராஜ்யத்தை உன்னுடைய பையனுக்கு கொடுத்துடு. பன்னரும் தவம் புரி பருவம் ஈதனம். உனக்கு இது என்ன டைம் தெரியுமா? பன்னெடும் தவம் புரி பருவம். உன்னுடைய பருவம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறதா? வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏத்துக்கணும். நெடுங்கிய தவத்தை நீ பண்ண வேண்டும். பல்நெடும் தவம் புரி தருணம் இது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை எங்க வந்து சொல்லித்துனா, கண்ணமூலத்தில் கழற வந்தது. மின்னன கருமை போய் வெளுத்த நரையுமே. ஒரு மின்னல போல பளபளன்னு மின்னித்தான், கருப்பெல்லாம் எடுத்தது. வெளுத்த நிறைய அவன் காதல சொல்லித்து, கண்ணமூலத்தில் சொல்லிற்று. ஏன் தலையில இருக்கக்கூடாதா? தலையில இருந்து உறக்க கத்திருக்கலாம். சில பேர் வெளுப்பா இருக்கணும், அந்த இடத்த மாத்திரம் கொஞ்சம் வெளுப்பா வச்சுக்கிறா, மற்ற இடங்கள்ல கருப்பாக்கிக்கிறா, எல்லாம். அப்ப என் காதல வந்து சொல்லித்து அப்படின்னா, உறக்க சொன்னா அந்த கேசத்துக்கு ஆபத்தான். உறக்க சொன்னா என்ன கேசத்துக்கு ஆபத்து இருக்கிறது தானே சொல்றது. இல்ல, உறக்க சொல்லிட்டா தசரதனுக்கு மாத்திரம் கேட்காது, கை காதலையும் உழுந்துரும். அவ தன்னுடைய பர்த்தா, அவ இளைய பத்தினி, தன்னுடைய பர்த்தா எப்பவும் இளைவனாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறவோ, அவளுக்கு காதல விழும்படியா உன்னுடைய பர்த்தாவானவன் கழவனாயிட்டான் அப்படின்னு சொன்னால், அடுத்த கணம் அந்த முடியை இருக்க விடுவா? உடனே தசரதனுக்கு வலிக்க 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 பிடிச்சு இழுத்து தூர போட்டுற மாட்டாளா? அதுக்கு பயமா அந்த கேசத்துக்கு. அதனால் என்ன பண்ணிட்டு, கண்ணமூலத்தில் கழற வந்தது மின்னென கருமை போய் வெளுத்த நரையுமே, வெளுத்ததோ நரையுமே அப்படின்னு சொல்லும்படியான. சரி, அந்த நரை எப்படி வந்தது? இவனுக்கு வயசானதுனால வந்ததா? இல்ல, வயசானதுனால வந்ததுன்னா 60 வயசுலயே வந்திருக்கணும். 60,000 வயசுல வந்தது ஏன்? அங்கதான் கம்பர் ரொம்ப அழகான வார்த்தையை காட்டுறார். தீங்கிழை இராவணன் செய்த தீமைதான் அந்த இடத்துல ஆங்கோர் நிறையாய் தோன்றிற்றது. தீங்கிழை ராவணன் செய்த தீமை, ராவணன் பண்ண பாவம் இவனுக்கு ஒரு நரை முடியாக வந்தது, இவனுடைய கேசம் நரைத்ததாக ஆயிற்று அப்படின்னு உடனே முடிவு பண்ணிட்டான். நமக்கு வயசாச்சு, நம்முடைய வம்சத்துல, இக்ஷ்வாகு வம்சத்துல வயதான ராஜாக்கள் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏமருதோள் என் புதல்வன் யான் என்று செல்லத்தக்கவனம் தான் சேர்தல். தசரதனுடைய புலம்பல்ல குலசேகராழ்வாருடைய பாசுரம், ஏமருதோள் என் புதல்வன் யான் என்று செல்லத்தக்கவனம் தான் சேர்தல். ஐயோ, என்னுடைய ராமன் நான் போகத்தக்கதாய் இருக்கக்கூடிய வனத்துக்கு தான் போறானே. அப்ப இவன் போகத்தக்கதாய் இருக்கிற வனம்னா இவனுக்கு யாரு? நீ வனம் போகணும்னா யாராவது வனம் வாங்கினாளா? இல்ல கை நியமிச்சாளா? இல்ல வேற யாராவது நியமிச்சாளா? அவ சிட்டம் நியமிக்கிறாரா? அப்படி இல்ல. இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய கிரமம் எப்படி இருக்கிறதுனால், வயதான ராஜாக்கள் தங்களுடைய குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு தாங்கள் வானப்பிரஸ்தாசிரமத்தை அவலம்பிப்பார்கள். வானப்பிரஸ்தாசிரமத்தை அவலம்பிப்பார்கள். அப்படி வானப்பிரஸ்தாசிரமம்னா என்னது? வர்ணங்கள் 4 நமக்கு தெரியும். பிராமண, கத்திரிய, வைசிய, 4வது வர்ணம் என்று 4 வர்ணங்கள் தெரியும். அதே மாதிரியாக ஆசிரமங்கள், அவரவர்கள் இருக்க வேண்டிய ஒழுக்கத்துக்கு அனுகுணமான ஆசிரமம். பிரம்மச்சாரி கல்வி கற்கும் மாணாக்கன், அதுக்கு பிரம்மச்சரியம்னு ஆசிரமம். அடுத்தது குடும்பம் நடத்த வேண்டும், தர்மத்தை அனுஷ்டானத்துக்காக, லோக தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக குடும்பம் நடத்த வேண்டும். அது கிரகஸ்தாசிரமம் பேரு, கார்கஸ்தியம்னு பேரு. அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்காகத்தான் நிறைய சூத்திரங்களாக எழுதி வச்சிருக்கா. கிரகிய சூத்திரம், ஆன்மீகங்கள்லாம் இருக்கு.
இப்படி பண்ணணும். ஒரு கிரகஸ்தன் இந்த மாதிரி இருக்கும். அவனுடைய உடையிலிருந்து எல்லாமே குறிப்பிடப்பட்டது. இந்த மாதிரிதான் உடை உடுத்தி கொள்ள வேண்டும். கிரகஸ்தனா இருக்கிறவன் கச்சம் வைத்த உடையத்தான் உடுத்தி கொள்ள வேண்டும். ஸ்திரீகளுக்கும் அப்படிதான். திருக்கல்யாணமான பெண் பிள்ளைகள் தாங்கள் அப்படித்தான் அதுக்குன்னு இருக்கிற முறைப்படிதான் வஸ்திரம் உடுத்திக்க. அவளுக்குன்னு இந்த வேலையில இருக்கணும். ஒருத்தருக்கும் உணவுல கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி வானப்பிரஸ்தாசிரமம்னால் வன்யமான உணவுகள், கிராமியமான உணவுகள் கூடாது. நகரத்துக்கு உண்டானதா இருக்கக்கூடிய நாகரிகமான உணவுகள் கூடாது. எந்த உணவுல அதிகமான சுவை இருக்குமோ, எந்த உணவு எல்லாராலும் விரும்பப்படுவதா இருக்குமோ அப்படிப்பட்ட உணவுகள் கிடையாது. காட்டுல கிடைக்கிற உணவு, அதுல உணவுகளை எந்த அளவு பக்குவப்படுத்தலாமோ அந்த அளவு பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும். சன்னியாசிகளுக்கு இன்னும் குறைவு. ரசம் இல்லாததாக அமைந்திருக்கக்கூடிய, சுவை இல்லாததாக அமைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உணவு. அந்த உணவுலையும் அளவு இருக்கு. சன்னியாசி என்றவர் தன்னுடைய திருக்கையாலே 8 கபளங்கள், 8 கபளம் சன்னியாசி எடுத்துக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். 8 கபளம்னா ஒரு கவளமும் யானைக்கு கொடுக்கிற கவளம் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கலாமா? கிடையாது. ஒரு கவளமும் அவரவருடைய கையில ஒரு உருண்டை, அவர் கை கொள்ளுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய, கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய உருண்டை அது இருக்கணுமே ஒழிய பெரிய கவளமா திருவேங்கடமுடியானுடைய கல்யாணோத்சவ லட்டு மாதிரி இவ்வளவு பெரிய கவளம் 8 கவளம் சாப்பிட்டாக்கா? இல்ல, சன்னியாசிகளுக்கு அப்படி சொல்லல. சாதாரணமா நம்பிள்ளையே அப்படிதான் எழுந்து. என்ன ஆகாரம் குறைஞ்சிருக்கு, உடம்பு இழைச்சு போயிருக்கு அப்படின்னு அவர் இடத்துல கேட்டா, நம்பெருமாளுடைய அனுபவத்துக்கு எவ்வளவு ஆகாரம் வேண்டுமோ அதை ஏத்துக்கிறேன், அந்த அனுபவத்துக்கு தக்கபடி உடம்பு இருக்கு. இப்படிதான் அவர் சாதித்துக் கொண்டிருந்தார். அவர் கிரகஸ்தரா இருக்கிறவரே அப்படி சொல்ற போது சன்னியாசி எப்படி இருக்க? அப்ப அதை குறைக்கணும். 8 கபளங்கள். சரி, வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவர் காட்டுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை பக்குவப்படுத்தி அவன் 16 உருண்டை எடுத்துக்கணும். 8 விட 2 பங்கு அதிகம். அதுக்கு அடுத்தவன் கிரகஸ்தன், அவன் 32 உருண்டை, 32 கபளங்கள் எடுத்து புதிக்கலாம். சரி, பிரம்மச்சாரி 64 இல்ல, அவனுக்கு கணக்கே கிடையாது, எவ்வளவு நாளும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டியிருக்கு. சரி, இந்த கபளங்கள் சொன்னங்களே, இது காலை 8 கபளம், மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் 8 கபளம், லஞ்சுக்கு 8 கபளம், டின்னருக்கு 8 கபளம். 24 கபளங்களானா இல்ல, ஒரு நாள் முழுக்க அவ்வளவுதான் எடுத்துக்கணும். சன்னியாசின்றவர் மத்தியானம் 2-2:30 மணிக்கு மேலதான் போஜனம் பண்ணணும், பிட்சை ஏத்துக்கணும். அவளுக்கு காலை உணவு, பகல் உணவு, மாலை உணவு, இரவு உணவு எல்லாம் கிடையாது. கிரகஸ்தன் 2 வேளை புஜிக்கலாம், வானப்பிரஸ்தன் 2 வேளை புஜிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் கபளம் மொத்தத்துல அவ்வளவுதான் கணக்கு. 8ன்னா 8, 16ன்னா 16, 32ன்னா 32. அப்போ வானப்பிரஸ்தாசிரமத்துல போய் அடைய வேண்டும். இது இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரியாக நானும் போக வேண்டும். அதனால்தான் நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், யானின்று செல்லத்தக்க வனம் தான் சேர்வது. இது நியாயமா? கிரகஸ்தாசிரம தர்மத்தை நடத்த வேண்டிய குழந்தை இவ வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போறானே, வன்யமான திரவியங்களை புஜிக்கிறதுக்கு போறாங்க, வனத்துல கிடைக்கக்கூடிய திரவியங்களை புஜிக்கிறதுக்கு போறானே அப்படின்னு சொல்றான்.
அப்போ இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுக்கு தங்களுடைய வயது முதிர்ந்து விட்டதேயானால் தாங்கள் வானப்பிரஸ்தர்களாக இருப்பார்கள். வானப்பிரஸ்தர்கள்னா வனத்துக்கு போனோட நிர்பந்தம் கிடையாது. எதிலையும் பற்றில்லாமல் அவர்கள் தம்பதிகளாக இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து கொண்டு, சாதாரண ஆங்கிலத்துல சொல்லணும்னா they will be living a simple living. இன்னைக்கு அங்கங்க ஓல்டேஜ் ஹோம்னு இருக்கு, அங்கெல்லாம் போய் தங்கியிருக்காள். ஒரு 40 லட்சமோ 50 லட்சமோ கையில அவகிட்ட கொடுத்துட்டாங்க. அவ ஒரு வீடு கொடுக்குறா. அந்த வீட்டுல ஏதோ 2 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, ஆரோ கொண்டு வந்து வச்சுடுறா. மருத்துவ வசதி கொடுக்குறா. அவர்கள் அங்க சௌக்கியமா இருந்துட்டு இருக்கலாம். தங்களுக்கு வேணும்னா அங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு கிச்சன் ஒண்ணு இருக்கு. இப்படி எல்லாம் பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் இதுல சேர்ந்தும் இருக்கு. பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. இதுவே வானப்பிரஸ்தம் தான். இந்த வானப்பிரஸ்தாசிரமத்தை குழந்தைகளோட கூடவே இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் அந்த நாள்ல தனியா வனத்துக்கு போயிடுவார். அதிகம் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துக்கு போவார்கள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்த்தான் நமக்கு தகுந்ததாக அமைந்திருக்கக்கூடியது இக்ஷ்வாகூணாம் இதம் ஹி தர்மஹா. இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய தர்மம் இதுதான் சொல்லும்படியான வார்த்தை. அதாவது கலித வயஸ்கர்களாக இருந்தார்களே ஆனால், வயது அதிகமானவர்களாக இருந்தார்களே ஆனால் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய தர்மமே இதுதான். அதனால அவன் என்ன பண்ணினான்னா ஒரு சபையை கூட்டினான். தன்னுடைய சபையை கூட்டி, அந்த சபையை கூட்டி சபையில அவன் சொல்லும்படியான வார்த்தை பாண்டுர சியாத பத்ரஸ்யா சாயாயாம் ஜரிதம் மயா. ஜனங்களே, இந்த வெண்கொற்ற குடையின் கீழே நான் கிழவனா போயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ரொம்ப நாள் இருந்து இந்த பதவியை வகிச்சுட்டேன். ரொம்ப வருஷம் இருந்து இந்த பதவியை வகிச்சுட்டேன். ராஜாவான பதவியை வகித்து விட்டு இருக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் என்னால் எவ்வராஜ்யேன யோத்ஸ்யாமி பிரீதா புருஷ புங்கவம் விஸ்ரமமிச்சாமி. I want to retire. நான் ஒரு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் ராமபிரானை விஸ்ரமமிச்சாமி, ராமபிரானுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு எவ்வராஜ்யேன யோத்ஸ்யாமி, ராமபிரானை யாருன்னா பிரீதா சந்தோஷமாக ராமபிரானை யுவராஜாவாக ஆக்குகிறேன். மகிழ்ந்து, ஐயோ நான் பதவி விட்டு போக வேண்டியிருக்கு, எவனுக்கோ பதவி கொடுக்க வேண்டியிருக்கு, என் பிள்ளைக்கு பதவி கொடுக்க வேண்டியிருக்கு, நான் தானே ராஜாவா இருக்கணும். இல்ல, எப்போ அவனுக்கு தகுதி வந்து விட்டதோ, எனக்கு வானப்பிரஸ்தத்துக்கு வயசு வந்து விட்டதோ, அது அனுகுணமாக என்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதனால புருஷ புங்கவம், அங்கதான் ராமபிரானை காட்டுகிற போது புருஷ புங்கவம், புருஷர்களுக்குள்ளே ஏறாக இருக்கிறார். உத்திஷ்ட நரசார் தூலா, மனித புலியேன்னு சொன்னாரோ. அந்த மாதிரி புருஷ புங்கவம், புங்கவம்னா எருது, மனிதர் ஏறு, அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ எதுக்காக தசரதன் இந்த வார்த்தையை ஜனங்களை கூட்டி சொல்லணும்? எனக்கு ஆசை ராமபிரான பட்டம் கட்டி வைக்க வேண்டும். அப்ப ராமபிரானை கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு இன்னைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் உட்கார வச்சு பட்டம் கட்ட வேண்டியதுதானே. அவன் தலையில கிரீடத்தை கவுக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஊரையெல்லாம் ஏன் கூட்டினான்? அப்படின்னா நாளைக்கு ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருத்தரும் தவறு பேசக்கூடாது. என்ன தவறு பேசுவார்கள்? அங்கதான் கேள்வி கேட்டு இருக்கக்கூடிய விஷயம். சிறு பிள்ளைகள் கையிலே எங்களை காட்டி கொடுத்தான். அவன் சின்ன பையன், அவன்கிட்ட போய் இந்த ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சு நீ வாழலாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டானே,
அந்த பிள்ளை ஒழுங்கா பாத்துக்குமா? நல்லது கிடைக்குமா எங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வா பேசினாள்னா என்ன ஆகுது? சின்ன பையன் கையில காட்டி கொடுத்துட்டா, இந்த பாருங்க இந்த மாதிரி ஆச்சு, இந்த சிரமங்கள் ஆச்சு, அந்த சிரமங்கள் ஆச்சு, இந்த கொலை இந்த கொள்ளை இதெல்லாம் நடந்து அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்றது பயம். அதனால ஜனங்களையே கேட்கிறார். சபையை கூட்டி அந்த சபையில இருக்கக்கூடியவர்களை கேட்கிறார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா? அப்போ ஒரு அரசனாக ராஜாவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவன் டெமோக்ராட்டிக்கா பிளே பண்ண, அவன் பின்பற்றும்படியான ஜனநாயகம் இது. அந்த மாதிரி இந்த வார்த்தை சொன்னா அடுத்தது என்ன ஆச்சு? அங்கதான் காட்டுறார், ஜனௌகோத்குஷ்ட சன்னாதௌ விமானம் கம்பயன் நிவா. ஜனங்கள் ஓன்னு கத்த ஆரம்பிச்சாலும். என்ன கத்த ஆரம்பிச்சாள்னா, அநேக வருஷ சாகசிரோ விருத்தஸ்வமசி பார்த்திவா. ராஜா, 10,000 வருஷ காலம், அநேக வருஷ சாகசிரோ விருத்தஸ்வமசி பார்த்திவா, நீ விருத்தனாக ஆகிவிட்டிருக்கிறாய், வயதானவனாக ஆகிவிட்டிருக்கிறாய். அதனால் நீ போ, கிழவா ஒழிஞ்சு போ, கிழவா ஒழிஞ்சு போ. பரம சந்தோஷம். அநேக வருஷ சாகசிரோ விருத்தஸ்வமசி பார்த்திவா அப்படின்னு சொன்ன உடனேயே ஜனகோஷா மகானபூத். அங்க வியாக்கியானம் பண்ணுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை, அழகான வியாக்கியானம். இவ கத்தின கத்தல்ல என்ன ஆச்சு தெரியுமா? சக்கரவர்த்தியினுடைய அரண்மனை இருக்கிறது, அரண்மனையில பெருசா விமானங்கள் அங்கங்க தூமெல்லாம் வச்சிருக்கும், டோம்பெல்லாம் வச்சிருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா உளுத்து போய் ஆட ஆரம்பிச்சுட்டான் இந்த கோஷத்தினால, வெடி போட்ட மாதிரி இருக்கு. என்ன கோஷம்னா, அநேக வருஷோ புத்தஸ்தமசி பார்த்திவா, அநேக வருஷ காலம் நீ வெண்கொற்ற கொடையின் கீழே கிழவனாக ஆகிவிட்டு இருக்கக்கூடிய நிலை. ஆகவே நீ பொறுத்து போ, நாங்க ராமனை ராஜாவா அடையணும்னு ஆசைப்படுறோம். அந்த இடத்துல ஒரு அழகான ஸ்லோகம் காட்டி இருக்கிறார் வால்மீகி பகவான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். இச்சாமகா, ராஜா நாங்களும் ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறோங்கோ? மகாபாகும் ராமம் சத்தியபராக்கிரமம், ரகுவீரம் மகாபலம், ராமனாய் இருக்கக்கூடிய ரகுவம்சத்திலே அவதரித்தவனாய் இருக்கக்கூடிய பெரிய பலமா இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் கஜேன மகதாயாந்தம், பெரியதாய் இருக்கக்கூடிய யானையின் மீது, பட்டத்து யானையின் மீது வர வேண்டும். அவன் பின்னால் அப்படி கொடைபிடிக்கப்பட வேண்டும், வெண்கொற்ற கொடை சத்திர சாமரங்களோட அந்த ராமபிரான் அந்த சத்ருஞ்சய என்ற யானையின் மீது வர வேண்டும். அதை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவ இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம்னு தெரிவிக்கிறார். அப்போ நாங்கள் என்ன ஆசைப்படுறோம்னா, இட்டமாலையும் கவித்த அபிஷேகமுமாய், அபிஷேகம்னா கிரீடம் அர்த்தம், அது திருவபிஷேகம். பெருமாளுடைய கிரீடம் மேல, அதாவது கீழே அகன்று மேல கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முடி இருக்கிறது, அதுக்கு திருவபிஷேகம்னு பேர். அதிராஜ்ய சூசகமான திருவபிஷேகம். தேவப்பெருமாளுடைய இந்த திருவபிஷேகத்தை வர்ணிக்கிறார் கூரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்துல. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே விசமயன் கிள மௌலி சூளிகாமணி சஹசிர மரீச்சேகே அஸ்திபூரண பவத்யுதயாத்ரி. திருவத்தி மாமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த கிரீடத்தை பார்த்ததும் இவன் தான் அதிராஜன் யாராலதான் சொல்ல முடியாது. எல்லாரும் இவனே அதிராஜன், எல்லாருக்கும் மேம்பட்டவன் இவன் சொல்லுவார். அப்ப அந்த கிரீட்டம்ன்றது எதை காட்டுகிறதுனா, ஒரு ராஜாவினுடைய ஆதிராஜ்யத்தை காட்டுகிறது. அதனால்தான் நம்மாழ்வார் பாசுரம் பாடினார், முடியானே உபய விபூதிக்கும் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய முடி.
உபய விபூதிக்கும் கவித்த முடியாக அமைந்திருக்கக்கூடியது நீண்ட முடியானை, அருள் நீண் முடியானை. அப்ப நீண்ட திருவபிஷேகம் இருக்கிறது. திருவேங்கடமுடியான சேவிச்சா எத்தனை நீண்ட திருவபிஷேகம் அவனுடைய திருமுடியிலே. பார்க்கிற போது கண்டவாற்றால் தனதே உலகனு என்றான். அவனை சேவித்த உடனே இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பரம்பொருள் என எல்லாருக்கும் தோத்துகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சூதகமான திருவபிஷேகம், அப்படிப்பட்ட திருவபிஷேகத்தை சாத்திக் கொண்டிருப்பவனாக நாங்கள் ஆசைப்படுறோம். இட்ட மாலையும் கவித்த அபிஷேகமுமாய் எங்கள் கண்முகப்பே தோத்த வேணும். எங்க கண்ணு முன்னால வரணும். சாதாரண வயசான பாட்டியமா இருப்பா கிரகத்துல, பேரன் இருப்பான், அவனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். என் பேரனை மாலையும் கழுத்துமா பார்த்துட்டோம்னா நான் போய் சேருவேன். அந்த பாட்டியம்மா சொல்லுவா, 90 வயசு பாட்டியம்மா, என் பேரனை மாலையும் கழுத்துமா பார்த்துட்டோம்னா நான் போய் சேருவேன். அப்ப மாலையும் கழுத்துமாக பார்த்தல்ன்றது ஒரு சந்தோஷம். இப்ப ஊர் ஜனங்கள் எல்லாம் இட்ட மாலையும் கவித்த அபிஷேகமும், தலையில அந்த பட்டம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும், முடி சூடப்பட்டு இருக்க வேண்டும், அதுக்கு மேல கழுத்துல மாலை இட்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி எங்கள் கண் முன்னாலே தோற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களால என்ன பண்ண முடியும் ராஜா? ஆசைதான் பட முடியுமே ஒழிய முடிச்சு வைக்கிறது நீதான் வச்சுக்கணும். எங்களால ஆசைப்பட முடியுமே ஒழிய முடித்து வைக்க வேண்டியவன் நீதான் இருக்கிறது. அப்போ இச்சாமகா, நாங்க ஆசைப்படுறோம் கிடைக்குமா? சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாமபி. ஸ்ரேயஸான காரியங்களுக்கு ரொம்ப விக்னங்கள் வரும். மகாத்மாக்கள் பண்ணும்படியான காரியங்களுக்கு, மகாத்மாக்களுடைய ஸ்ரேயஸான காரியங்களுக்கும் தடைகள் நிறைய வரும். அப்ப எங்களுக்கு கிடைக்குமா? சரி, கிடைக்காதுன்ற போது ஏன் ஆசைப்படுறோங்க? கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் வந்தாலும் ஆசைப்படுறது தப்பில்லையோ. கனவு காணுங்கள் சொல்லிட்டு இருக்காள் இல்லையோ, ஆசைப்படலாமே. இச்சாமகா, விருப்பப்படுகிறோம். அப்போ நாங்க வாயை திறந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு நாங்களா சொல்ல மாட்டோம். நாங்களாக சொன்னோமேயானால் என்ன ஆகும் தெரியுமா? நாங்களாக சொன்னால் உங்ககிட்ட குறை சொல்றேன்னு ஆகும். நீ எங்களை சரியா பாத்துக்கல, அதனால ராமன் பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும். அதனால வெறுமன் நினைக்கதான் நினைக்க முடியும். எங்களால ஆசைப்பட முடியுமே ஒழிய வாய் விட்டு சொல்ல முடியுமா? இப்ப நீ கேட்டபடியாலே நாங்கள் சொல்லும்படியான வார்த்தை அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியானது. அப்போ இப்ப விருப்பப்படுறேன்னு வார்த்தை சொல்றாளேனா அவனுடைய நினைவை தெரிஞ்சுன்னு சொல்றா. அதனால இச்சாமகா, இச்சாமகா நினைக்கிறோம். இச்சாமி நினைக்கிறேன், இச்சாமகா நினைக்கிறோம். ஒருத்தன் இச்சாமின்னு சொல்லல, 2 பேர் இச்சாமவுன்னு சொல்லல, இருக்கிறவா அத்தனை பேரும் இச்சாமகா நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம். அப்ப நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காளே, என்ன அர்த்தம் அதுக்கு? எங்கள்ல யாருக்கும் இந்த ஆசை இல்லாதவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அத்தனை பேரும் ஆசைப்படுபவர்களாக அமைந்திருக்கிறோம். அப்ப எங்க எல்லாருக்கும் இந்த விருப்பம் இருந்ததே குடியாக ஆசைப்படுகிறோம். இது தலைக்கட்டவன்றோ என்று உம்மை இறக்கிறோம். நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். தசரதா பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்போ இச்சாமோகி மகாபாகும், உங்கள் நெஞ்சில் கிடந்தது நாம் அறியும்படி என்னென்னில் என்ன பிறர் சொல்ல வேண்டியிருந்ததோ இது எல்லாருக்கும் ஒக்கும் என்னவிடம் ஜனகோஷோ மகானபு விமானம் கம்பையன்னிவா என்று நாட்டார் பண்ணின ஆரவாரத்தாலே
கோப்பு குலைந்த உன் மாளிகையிலே விமானங்களையும் கண்டுகொள்ளும் இத்தனையன். நீங்க ஆசைப்படுறது எனக்கு என்னமா தெரியும்? இப்போ நீ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டுமானச்சே நாங்க ஒரு ஆரவாரம் பண்ணி கையை தட்டி நம்ம கேட்டே இல்லை. அதனால உன்னுடைய விமானமே கோப்பு குலைஞ்சு போச்சு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா எவ்வளவு நாங்கள் உற்சாகத்தோட இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அதுக்கு மேல அகாமய தமேதினி அதையும் காட்டுறார். பூமி அவனை விரும்பினாள் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இதுக்கு மேல இதுல பல அர்த்தங்களை எடுத்து காட்டுறார். இச்சாமோகி மகாபாகும். அதுல இந்த ஸ்லோகத்தை எடுத்து உதாரிச்சு காட்டுறார். லோகபாலோபமம் நாதம் அகாமயத்த மேதினி என்ற ஸ்லோகத்தை உதாகரித்து இந்த இடத்து வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு மேல மெய்ப்படவே உங்கள் எல்லாருக்கும் இச்சை உண்டாகில் முடிச்சு விட்டுக்கிறோம். நிஜமாவே உங்களுக்கு இந்த ஆசை இருந்ததேயானால் நாம் பட்டாபிஷேகம் பண்றோம். இல்ல இல்ல என்னமோ ராஜா சொல்றாருன்றதுக்காக சொன்னோம். எங்களுக்கு ராஜா தான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னா நானே எடுத்துட்டு போறேன். அவர்தாம் நாட்டை அடக்கி ஆள வல்ல சாமர்த்தியம் உடையவரோ என்னில். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஜனங்களே. தசரதன் கேட்கிறான், ஜனங்களே எனக்கு ஒரு சந்தேகம். நாட்டை அடக்கி ஆள முடியுமா? எத்தனை விரோதிகள் ஒரு நாடுன்னா எத்தனை விதமான கலவரங்கள் இருக்கும், எத்தனை விதமான தொல்லைகள் இருக்கும், எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தொட்ட விடமெங்கும் தொல்லைதானே இருக்கும். உள்நாட்டுல இருக்கிற பூசல்காரர்களால் தொல்லை, ராஜாவை பிடிக்காதவர்களால் தொல்லை, ராஜ துரோகிகளால தொல்லை, வெளிநாட்டிலிருந்து வரும்படியான பலவிதமான சிரமங்கள், நாட்டுல சசிய சமிருத்தி குறைஞ்சதுன்னா தொல்லை, மழை பெய்யலன்னா தொல்லை, துஷ்ட சத்துவங்களான மிருகங்கள் வந்ததுன்னா தொல்லை. எத்தாலதான் தொல்லை இல்லை. ஒரு ராஜ்ய பரிபாலனம்ன்றது தசவேஷ்யா சமோ நிருபா. எத்தனை பேருக்கு ஒரு ராஜா பதில் சொல்லணும்? இவனால சொல்ல முடியுமா? அப்படின்னா அப்பதான் சொல்றார் மகாபாகும். யார பத்தி என்ன கேள்வி கேட்கறத சரிதா? மகாபாகு மேகசியாமம் மகாபாகு பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ எஸ்ய லோகோ மகாத்மனா. அதுக்கு மேல அவனுக்கு அமைந்திருக்கக்கூடிய பாகுபலத்தாலே இந்த லோகம் முழுவதையுமே ஆளக்கூடியவன். கோசல சாம்ராஜ்யம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப அல்பமானது. லோகத்தையே ஆளக்கூடியவனாக அவன் அமைந்திருக்கிறான். அவன் மகாபாகு. எப்படிப்பட்ட திருத்தோள்கள்! ஆயதாச்ச சூருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் நவிபூஷிதாஹா என்று திருவடி கடைசியில சொல்றார். ராமபிரானுடைய தோள்களை பார்த்து விட்டு இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு உறுதியா இருக்கே, இவ்வளவு பெருசா இருக்கே, இவ்வளவு மலையை போல உயர்ந்ததா இருக்கிறது, இந்த அழகான தோள்களை ஆபரணங்களை இட்டு ஏன் மறைத்துக் கொள்ளவில்லை நீ அப்படின்னு பெருமாளை பார்த்து அனுமான் கேட்கிறார், திருவடி கேட்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சாமுத்திரியா லட்சணத்தை பார்த்தால் யாரையாவது அவனுக்கு தோல் பலம் இருக்கான்னு கேட்கணுமா? எப்படி இருக்கு தெரியுமா? மகாபாகும். அழகான வார்த்தை ஆண்டாவுடைய திருவாக்கெடுத்து உதாரிக்கிறார். பொங்கோதம் சூழ்ந்த பூனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற வெம்பெருமான் என்று உபய விபூதியையும் வகிக்கும்படியான தோளாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த தோல் வேணுமா? மகாபாகு. அந்த தோல் நிழலே போருமே எல்லாரையும் காப்பாற்று. அந்த தோல் நிழலே எல்லாரையும் காப்பாற்றுமே. ரரட்ச தர்மேண பலேன செய்வா என்று தர்மத பரிரக்கிதாக என்னும் சிலரை சிலர் ரட்சிக்கும் இடத்தில் தர்ம பலங்கள் இரண்டும் வேணுமிரே. இவர் பலம் உண்டென்று தோல்வலியாலே ரட்சிக்கும் இத்தனையோ தார்மிகராய் ரட்சிக்கும் ஆகாரம் இல்லையோ. இங்கதான் ஒரு கேள்வி ஒருத்தர். மகாபாகுன்னு சொல்றங்களே ஜனங்கள், சாதாரணமா ரட்சிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தர்மேண பலேன செய்வ ரரக்ஷா. ரரக்ஷ தர்மேண பலேன செய்வ.
தர்மத்தினாலும் பலத்தினாலும் ரட்சித்தான்னு இருக்கு. அப்ப ரட்சிக்க வேண்டும் என்றால் மகாபாகுன்னு பலம் இருந்தா போருமா? தர்மத்துல நிலை நின்றவனா அவன்? தர்மத்தை தார்மீகனாக இருந்து கொண்டு ரட்சிக்கிறவன் இல்லையா? கிரமமாக முறைப்பட ரட்சிக்கிறவன் இல்லையா? ஏதோ பலத்தை கொண்டு அடிச்சு பிடிச்சு போயிட்டுவானா அப்படின்னு கேட்டா இல்ல. ரகுவீரம், மகாபாகும் ரகுவீரம். ரகுவீரம்னாக்கா ராகவன். எல்லாரையும் அவன் வென்று விடுகிறான், எல்லாரையும் தன்வசப்படுத்துகிறான், எல்லாரையும் இனிமைப்படுத்துகிறான். எப்படி இனிமைப்படுத்துகிறானா? தீனான் தானேனா சத்தியேன லோகான் ஜெயதி ராகவா. தன்னுடைய சத்திய வச்சனத்தாலே உலகை ஜெயிக்கிறான். தீனர்களை எல்லாம் தன்னுடைய தானத்தாலே ஜெயிக்கிறான். ஆச்சாரியர்களை சுசுரூஷையாலே ஜெயிக்கிறான். யுத்தத்திலே வீரர்களை வில்லாலே ஜெயிக்கிறான். அப்படின்னு இவனுக்கு தீனான் தானேனா, தர்மம் அவனிடத்துல இயல்பாவே இருக்கு. தான தர்மாதிகள்லாம் அவனிடத்துல இயல்பாகவே அமைந்திருக்க கூடியது. ஏனென்னால் அவன் ராகவனானபடியாலே, ரகுவீரனானபடியாலே, ரகுவம்சத்திலே அவதாரம் பண்ணினவனானபடியாலே அவனுக்கு இதெல்லாம் இயல்பாகவே அமைந்திருக்க கூடியது ரகுவீரம். அதுக்கு மேல மகாபலம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். ஆக அப்படி இருக்கக்கூடியவன் அவனை நாங்கள் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவதாரணம், அந்த யானையின் மீது ஊர்வலம் வருபவனாக பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறோம்னு சொல்றார். இதுக்கு மேல இந்த பாரத்தினுடைய அர்த்தம் இருக்கிறது. ரகுவீரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். மகாபலம், கஜேன மகதாயாந்தம், ராமம் சத்ராவதாரணம் என்கிற பகுதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் என்பதையெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்த வாரம் நவப்பெருமாளுக்கு பிரம்மோத்சவம். அது 28ஆம் தேதியிலிருந்து. இப்ப இன்னைக்கு 24னாக்கா 31ஆம் தேதி இல்லையா? அவ பெருமாளுடைய உற்சவம் 4ஆம் உற்சவமா இருக்கும். 28, 29, 30, 31. அடியன் 10 நாள் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் உற்சவம் சேவிப்பதற்காக விடகொள்வதாக இருக்கிறேன். அதனால அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலக்ஷேபம் இருக்காது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலக்ஷேபம் வைத்துக் கொள்ளலாம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவும் சமிக்கும்படியான பிரார்த்தனை. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.